அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது வாஷியா வாஷி அப்படின்ற ஒரு பாடல் தான். நம்ம பவன் கல்யாண் சாரோட அப்டேட் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். தே கால் இமோஜி. ஸோ இம்ரான் ஹாஷ்மி, அதுக்கப்புறம் நம்ம பிரியங்கா அருள் மோகன், இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. நம்ம சுஜித்தோடைய டிரெக்ஷனில். இப்போ தான் நான் வந்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி அவன் தமிழோடைய ட்வீட் பார்த்தேன். கல்ட் அப்படின்றத போட்டிருந்தாரு. மறுபடியும் ஈவினிங் 6:30 அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தாரு. ஸோ அந்த டைம் இங்கே டைம் பார்க்கும்போது அந்த நேரத்தில் தான் அப்புறம் இல்லையே வரலன்னு பார்த்து மறுபடியும் ட்விட்டர் பக்கத்துக்கு போனால் அது வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ 8:10 நினைக்கிறேன். ஸோ அந்த டைம் தான் ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் ட்ரெய்லருக்கு முன்னாடி ஒரு சர்ப்ரைஸ்னால் அது இந்த ஒரு வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ எல்லோரும் அந்த ஆவல் வந்து இந்த படத்துக்கான ஆவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட் இந்த பாடலில் பார்த்துடலாம். பாடல் தான் நினைக்கிறேன். ஸோ இது அன்எக்ஸ்பெக்டட். இந்த மனுஷன்லாம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ பார்த்துட்டு வந்துடலாமா? ரெடியாக மக்களே? 3, 2, 1. ஸோ ஹியர் வி கோ. ఓమే ఓ మై డియర్ ఓమే, ఎగిరెగిరి పడుతున్నావు. సింగరే పవన్ కళ్యాణ్. వాడిని ఎలా నేల మీద దించాలో నాకు బాగా తెలుసు. చిన్నప్పుడు నా గురువు చెప్పిన హైకు చెప్తాను, విను. వాషి 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 యాసైన వాషియో కొరసుని వా మాత్సు సువాసవ కిరివోతోసు హిత్సుయో గారు జిమెని వచ్చితారా మేవో గురిదాస్ మెగా మియానోకునారి దొక్కొని ఇకేబా ಯೋಗ ವಕಾರ ಕುಸುರು ಸೊಕ್ಕೊದ್ದೆ ಆ ಶಿವಕ್ಕಿತ್ತೆ ಕುಸುರು ಸೊಶಿತ್ತೆ ಯಾಸೈನ ಶಿಂಜೋ ಯೋಗೋರಿದ ಸುಂದೋದ பாட்டு இல்லை, பாடல் மாதிரி ஒரு கிளிம்ஸ். வாஷியோ வாஷி வாஷியோ வாஷி வாஷியோ வாஷி. They call him Ochi. From the heart, learn it by heart. ஸோ 25th வெயிட் பண்ணுங்க. இந்த படத்துக்கான இது வரும். அண்ட் 21st இந்த படத்தோட ட்ரெய்லர் வருது. நல்லா இருந்துச்சுங்க. வஷியோ வஷி. இதுக்கு அர்த்தம் வந்து தான் கழுகுடைய அந்த கழுகை கில் பண்ண போகிற மாதிரி தான் நினைக்கிறேன். பட் ஹோப்ஃபுல்லி அதுதான் அர்த்தம். ஆனால் அதுக்கு முன்னாடி வுல்ஃப்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வந்து கழுகோடைய ரெக்கையை உடைக்கிற மாதிரி தான் இந்த ஒரு வரி. ஸோ ஜப்பானீஸில் அதுவும் அவருடைய வோக்கல்ஸ்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் தமன் ஒன்ஸ் அகைன் இந்த தமனோட எஃபர்ட்டை தாண்டி இது இவர் தான் எனக்கு க்ரூஷலான ப்ளே ஒன்று எனக்கு பண்ணியிருக்காரு. அண்டு இது நான் எதிர்பார்க்கலைங்க இப்படி ஒரு அப்டேட் வரணும். நினச்சி ஒரு பாட்டாக தான் இருக்கணும். பாட்டு மாதிரி வந்த கிளிம்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி தான். அண்ட் இவருடைய குரலில் அதுவும் இவருடைய அந்த எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கணும். அந்த சிரிப்பு தான், அந்த ஈவல் ஸ்மைல் தான் இந்த ஒரு போர்ஷனுக்கே எடுத்து கொடுக்குற ஒரு விஷயமா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து அந்த ஹோல் பேக்ரவுண்டே அந்த சொல்கிற பிளாக் கலர் பேக்ரவுண்டில் அதுவும் அந்த ஷேட்ஸாக இருக்கணும், அந்த அவுட்ஃபிட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த வந்த என்ட்ரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏற்கனவே நாங்கள் அதெல்லாம் பார்த்துருந்தோம். அப்போ இந்த கிளிம்ஸ்லாம் பார்த்துருந்தோம்ல, அவர் அந்த கட்டானா சோடை வச்சுட்டு வரும்போதெல்லாம். ஸோ இந்த ஹோல் செக்ஷன்லேயே கூட பார்த்தீங்கன்னா அவர் அந்த சோடை தான் வச்சுருக்காரு. அதை வச்சு அந்த படத்துக்கான இதுவே அது தானே. ஸோ நம்ம ஓமிக்கும் நம்மளுடைய இந்த ஓஜாஸ் கம்பீர் அவருக்கும் இருக்கிற இந்த போர். ஸோ 25ஆம் தேதி இந்த படத்தை தியேட்டர் நான் பார்க்க போகிறேன். அதுதான் மெயினான விஷயம். அண்ட் அது எக்ஸைட்டிங்கான ஒரு அப்டேட்டுங்க. நான் எப்படின்னா எதிர்த்து எனக்கு வந்துச்சு இந்த விஷயத்தை பற்றி. ஸோ டிக்கெட்டை புக் பண்ணியாச்சு. இந்த நாளைக்கு போகிறோம் அப்படின்றதுக்கானவே ஒரு டைம் இருக்குது. ஸோ நைட் 7 மணி ஷோ தான். பார்க்கலாம், போயிட்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ட்ரெய்லர்லாம் இருக்குது. ஸோ இந்த ஆல்பமே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ட்ரெய்லர் அதுக்கப்புறம் நினைக்கிறேன் அந்த படத்தை நீங்கள் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். மேபி பண்ண வாய்ப்பு இருக்கான பரவாயில்ல. அதுக்கு வெயிட் பண்ணுவோம். பார்த்து முடிச்சுட்டு ஒரு வேலையில் என்ன மாதிரியான விஷயங்கள் இதில் இருக்குன்றதை பற்றியும் பேசிட்டோம். அண்ட் உங்களுக்கு இந்த ஒரு போர்ஷனில் என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த ஹோல் திங் எனக்கு இவர் வந்தது எனக்கு புதுசாக இருந்துச்சு. அண்ட் இவருடைய வாய்ஸில் வரும்போது இன்னும் எனக்கு அதுதான் அந்த இம்ப்ரெசிவான ஒரு மூமெண்ட் எனக்கு. ஸோ அதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் கீழே கமெண்ட்டில் சொல்லிவிட்டுருங்க. அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தெலுங்கு ஆடியன்ஸ் கண்டிப்பாக உங்கள் லைக் கமெண்ட் வேணும். நீங்கள் இருந்தால் தான் இந்த வீடியோக்கெல்லாம் இன்னும் என்ன சொல்கிறது, இப்போ நாங்கள்லாம் தெலுங்கு படம் பார்க்குறது கம்மின்னு சொல்ல முடியும். நான் எல்லாம் அதிகமாக பார்க்குற ஒரு மனுஷன். ஸோ அப்படின்ற பட்சத்தில்
உங்கள் சப்போர்ட் வந்து எனக்கு தேவை. இதுக்கு மட்டும் பல அப்டேட்ஸ் எல்லாம் இருக்குது. இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் பாதி நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே அந்த கிரெடிட் டைம் போய் சேர்த்து விட்டுடுறேன். அண்ட் இன்னொரு பக்கம் உங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களையும் சொல்ல மறந்துடாங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் மெயினான விஷயம். ஓகேங்களா? இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் அடுத்து நம்ம சாய் அபியங்கரோட அப்டேட் இருக்குது. இதை முடிச்சுட்டு அதுக்கு தான் அடுத்த தாவி போக போகிறேன். ஸோ அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு அடுத்த எந்த வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும், இல்லை நான் இதை பற்றி ஆச்சு எடுத்து பேசணுமா இருந்தால் கூட நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லி விட்டுருங்க. கண்டிப்பாக அடுத்து நான் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் சிம்பிளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.